இந்த அங்காளம்மன் சரித்திரம், பெரிய நாயகி சரித்திரம். இந்த அம்மா பார்த்தா இன்று மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாக நம்ம கணவருக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டால் கட்டின மனைவி கணவனை காப்பாற்ற முயல்வார். அது போலதான் இந்த அங்காளம்மன் சரித்திரம். ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு கணவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு பெண்ணாகப்பட்டால் கத்திய தாலிக்கு பங்கப்பாட வராமல் அந்த கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியதானே. அதுதான் அங்காளம்மன். அவங்க செய்யறதுதான் இப்ப பெண்கள் செய்கிறார்கள். செய்யக்கூடிய நேரத்துல இந்த அங்காளம்மன் இன்னைக்கு கொடையை பிடிங்கி மாலையாக போட போகின்றார். மசான கொள்ளை, மசானம்னா சுருக்காடு, அங்க ஒரு தெய்வம் இருக்கிறது. மயான ருத்திரி என்று சுருக்காட்டுல ஒரு தெய்வம் இருக்கிறது. அதான் ஒரு தெய்வம் தேவாது மயான ருத்திரி. மசான கொள்ளை இருக்கும். இந்த மசான கொள்ளையில ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மணி 4 ஆகிவிட்டது. 6 மாடு ஓட்டிட்டு வராங்க, சீக்கிரம் வந்துருங்க, நாளைக்கு மேய்ச்சிக்கலாம், தீனி இருந்தா வைக்கல பிடிக்க போட்டுக்கலாம், அனைவரும் ஊருக்குள்ள வந்துருங்க, மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், திருவிழா சிறப்பு தரமாக கேட்டுக்கொள்கின்றோம். அங்காளம்மன் வேஷம் விளையாடிவிட்டது. வீடு விழா வர இருப்பதால் ஆயத்த மக்கள் முடிய முத்தம் தெளித்து, முத்தம் என்றால் தண்ணி தெளிக்க வேண்டும், தண்ணி தெளித்து கோலமிட வேண்டும். சாமி வேலையாளர்கள் என்றால் கோலமிட்டு அவரவர்கள் வாசப்படிக்கிறாங்க. அம்மா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். ஆமா, சாமி வருது அப்ப நடிக்க கூடாது. திக்கத்தவருக்கு தெய்வம் தான் துணை. எம்மதான் கோடி கோடியாக தெய்வத்தை குவித்து வைத்திருந்தாலும் மூட்டை மூட்டையாக பணத்தை கட்டி வைத்திருந்தாலும் அம்மனுக்கு விட்டு கொடுத்தால்தான் நம்ம, தெய்வத்துக்கு விட்டு கொடுத்தால்தான் நம்ம. அதனால தெய்வம் வீட்டு வழியா வரும்போது வீட்டுல தண்ணி தெளித்து கோலம் போட்டு மகிழ்ச்சியாக மங்களகரமாக மகிழ்ச்சியோடும் அம்மனே வாமா அங்காளம்மா பெரிய நாயகி அப்படின்னு கூப்பிடணும். வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் குறையுது. அப்போது 60 பேர் பாடம் நடத்தாங்களாம். அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா 40 பேரு, அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா 20 பேரு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 பேர் தான். அப்படி வருஷத்துக்கு வரணும் சாமிய. அந்த சாமி சோதிக்கும். அந்த சாமி சோதிக்கலாம், இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சோதிக்க நீங்க மன உடச்சல் ஆகக்கூடாது. அந்த அம்மாவை கரெக்டா கூட வேண்டும். அப்பதான் நம்ம நம்புறாங்க அப்படின்னு உறுதியா நம்புவாங்க. அதனால மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சாமியை உறுதியாக கும்பிட வேண்டும். நானும் பூசேன் தான் எவன் இருக்குமோ